பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது சரியான பைத்தியம் இல்லை, இது சரியே ஆக முடியாத பைத்தியம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச நபர் தான் திவாகர். திவாகர் ஒரு ஃபேமான பர்சன். ஃபேம் அப்படின்னா நெகட்டிவ் ஃபேமால் வெளியே தெரிஞ்சவர். அதாவது தமிழ்நாட்டோட நடிப்பு கிறுக்கன் நான், எனக்கு தான் நடிக்க தெரியும். விஜய் அப்படிக்கா அரசியலுக்கு போயிட்டாரு, அஜித் இப்படிக்கா ரேசன் போயிட்டாரு, இப்போ நடுவில் நான் தான் இருக்கேன், இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு என்னோட நடிப்பு திறமையால் நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு தனக்கு தானே ஒரு பெரிய நடிகர் அப்படின்னு சொல்லுவார். இல்லடா நீ நடிக்கிறது நல்லாவே இல்லை, கன்றாவியாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும், ஆஹா அதெல்லாம் நீயே சொல்கிற, நானே சொல்கிறல நான் நல்லா நடிக்கிறேன், அதை நீ நம்பு அப்படின்னு நம்மளையும் சேர்த்து நம்ப சொல்கிற ஒரு அப்படின்ற ஒரு கிறுக்கன் தான் திவாகர்னு நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இப்படிப்பட்ட ஆளை தூக்கி பிக் பாஸ்குள்ளே போடும்போதே நம்மெல்லாம் சொன்னோம், ஏயா இந்த ஆளை தூக்கி போடுறீங்க, இவனால் உங்கள் பிக் பாஸ் தரமே கெட்டு போயிடும் அப்படின்னும் அதுக்கு தகுந்த மாதிரியே தான் அவர் உள்ளேயும் நடந்துக்கிட்டார். தண்ணியை பார்த்த தவளை மாதிரி தண்ணிக்குள்ளே தான் கிடப்பார். பெண்கள் எல்லா பெண்கள்கிட்டையும் ஃப்ளட் பண்ணுவார். அவர் ஃப்ளட் பண்ணாத பொண்ணே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி. அது பார்வதி கிட்ட தங்கச்சின்னு பேசிட்டு அவங்கக்கிட்டே கல்யாணம் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்டார். பொண்ணு மாதிரி இருக்கிற சுபிக்ஷா கிட்ட போய் உங்கள் அப்பாட்ட நான் பொண்ணு கேட்கட்டுமா அப்படின்னு சொன்னார். அரோராவை பார்த்தா வலிவார், வியானாவை பார்த்தா செல்லோன்வார், இப்படி எல்லா பொண்ணுங்கிட்டையும் ஃப்ளட் பண்ணிட்டு இருந்தார். அப்போவே நிறைய பேர், அது விக்ரமாகட்டும், சபரி, இவங்கெல்லாமே நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. அண்ணா இப்படிலாம் பண்ணாதன, நீ ஃபன்னு நினச்சி பண்ணுற, இது நல்லா இல்லைண்ணே அப்படின்னு. அந்த ஆள் எல்லா பொண்ணுங்கிட்டையும் இப்படி தான் ஃப்ளட் பண்ணி சுற்றிட்டு இருந்தார். பிக் பாஸ்குள்ளேயும் வேறு எதையுமே கிளிக்கல, இதைத்தான் பண்ணிட்டு இருந்தார். இவரை தூக்கி பிக் பாஸ்குள்ளே போட்டு டீம் என்ன நினச்சிருக்கு, சரி ஏதாவது கண்ட்ரோவர்சி பண்ணுவான், அதை வச்சு நம்ம போட்டிக்குவோம், நமக்கு வேறு வழி இல்லை, இந்த சீசன் அப்படிதான் அப்படின்ற மாதிரி கொண்டு போனாங்க. இடையில அவர் பிஹேவியர் சரியில்லை அப்படின்ட்டு ஓகே எலிமினேட் பண்ணி தூக்கி போட்டுட்டாங்க. அந்த ஆளோட அதோட விட்டுற வேண்டியதானே. மறுபடியும் குக் வித் கோமாளி ஷோவுக்கு கூப்பிட்டு பெரிய பஞ்சாயத்தை கிளப்பி, அதுவும் இந்த பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, அடிதடி, கால் உடைப்பு, ஹராஸ்மெண்ட், பெண்கள் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாரு, அடிச்சிட்டாரு, கடிச்சிட்டாருன்ற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்ன நடந்தது, யார் என்ன சொல்றாங்க, உண்மை யார் பக்கம் இருக்கலாம் அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நம்மளோட திவாகர் எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதான். அவர் தான் நடிப்பு, அவர்கிட்ட பல பேர் சொல்லிட்டாங்க, மஞ்சரியெல்லாம் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, சார் நீங்கள் நடிக்கிறீங்க, இருந்தாலும் ஒரு ப்ராப்பராக கிளாஸ் போங்க சார் அப்படின்னதுக்கு, மேடம் நான் சூப்பராக நடிக்கிறேன் மேடம், நடிக்க தெரியாதவன் தான் கிளாஸ் போய் நடிக்கணும், எனக்கு என்ன நான் சூப்பராக நடிக்கிறேன் அப்படின்னார். ஸோ கொஞ்சம் கூட ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷனே கிடையாது அவருக்கு, நான் தான் கரெக்ட் அப்படின்னு அவர் நம்புவார். இல்லைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டார். அதுவும் அந்த உள்ளுக்குள்ள அவரோட புராண பாட்டினது இருக்குல்லையே, அந்த செல்ஃப் அப்சஷனில் நான் தான் பர்ஃபெக்ட், நான் தான் கரெக்ட், எனக்கு தான் நடிக்க தெரியும், என்னை பார்த்தா பொண்ணுங்க அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, நான் ஸ்மைல் பண்ணால் க்யூட்டாக இருக்குன்னுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒளரக்கூடிய பர்சன் தான் நம்ம திவாகர். ஆனால் அவருக்கு உள்ளே இருக்கும்போதே இவர் கூட நம்மளோட வினோத் கூட ஆகவே இல்லை. வினோத் வந்து அப்படியே கேஷுவலாக கலாய்ச்சி விட்டுருவார், பயங்கரமாக கலாய்ப்பார். ஆனால் திவாகர் அது ரொம்ப பர்சனலாக எப்போதுமே எடுத்துக்குவார். ஏய் அவன் என்னை இப்படி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டான்வார். அண்ட் ரொம்ப வந்து வேர்ட்ஸ் விடுவார். அவர் எப்போதுமே வந்து இந்த ஜாதி பற்றி பேசுகிறது இதெல்லாம் நிறைய பண்ணுவார். ப்ளஸ் இவரை வந்து சேரி அப்படின்ற மாதிரிலாம் மீன் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி பல நேரங்களில் வந்து இவங்களுக்குள்ள கிளாஷ் வந்துக்கிட்டே இருந்தது. அண்ட் ஒரு பாயிண்டில் அது நம்ம சேதுபதி சார் கூட, நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு மெய்யழகன் காம்போ மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கூட இவருக்கு அது பிடிக்கலன்றது நல்லாவே தெரிஞ்சது. திவாகர் வந்து என்ன நினச்சிக்கிறாருன்னா, தன்னை வச்சு தான் வினோத் ஃபேம் ஆயிருக்கார், அதாவது தனக்கு மட்டும்தான் திறமை இருக்குது, மற்றவங்க தன்னை யூஸ் பண்ணி வளர்றாங்க அப்படின்ற ஒரு பொறாமப்படுற பர்சனாக இருந்தார். அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் மட்டும்தான் கரெக்டுன்ற மாதிரி பிஹேவ் பண்ணுற பர்சன் தான் நம்மளோட திவாகர். வினோத் எடுத்துக்கிட்டோம்னா பயங்கரமாக கலாய்ப்பார், ட்ரால் பண்ணுவார், மனுஷன் எப்போதுமே ஃபன் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். அண்ட் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு நம்ம திவாகர் ரியாக்ட் பண்ணுறாருன்னு தெரியும் போதாவது வினோத் அதை விட மாட்டார். டே நீ பண்ண அப்படின்னா புளிப்பை நானும் இறங்கி பண்ணுவேண்டா அப்படின்ற மாதிரி அவர் பண்ணுறவர். மாக்காப்பா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஷோஸ் எல்லா விஜய் டிவி ஷோஸ்லையும் அப்படியே தத்து கொடுத்துட்டாங்க. ஒரு காலத்தில் டிடி இருந்த மாதிரி மாக்காப்பா தான் விஜய் டிவி வாசல்லே கிடப்பார் போல இருக்குது. எல்லா ஷோவையும் அவர் தான் ஆங்கர் பண்ணுவார். இவங்க ஷோஸ் எல்லாமே வந்து நமக்கு ஒரு டே இது என்னடா டிவி மாமா வேலை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி. அது குக்கிங் ஷோவாக இருந்தாலும் சரி, சிங்கிங் ஷோவாக இருந்தாலும் சரி, டான்ஸ் ஷோவாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் எங்கேயோ ஒரு இடத்துல டபுள் மீனிங் இருக்கும். அண்ட் எல்லா இடத்துலையும் டே என்னடா வேலை பார்க்குறீங்க, இதுக்கு பேர் வேறடா அப்படின்ற மாதிரி தான் ஷோ இருக்கும். நம்மளோட மாக்காப்பாவும் இந்த டபுள் மீனிங் பேசுறது இந்த மாதிரி ஒரு ஃபன், இது அவங்களோட லாங்குவேஜில் ஒரு ஃபன்னாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு ஃபன் பண்ணுற பர்சனாக தான் நமக்கு மாக்காப்பாவை தெரியும். ஆனால் இந்த நபர்களுக்குள்ள, அதாவது நம்ம திவாகர், மாக்காப்பா அண்ட் புகழ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் குக் வித் கோமாளியில்
அவர் பண்ணுற காமெடியை விட அவர் ஃப்ளட் பண்ணுறது தான் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஃப்ளட்டிங் தான் அவரோட ஸ்டைல் அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. ஸோ திவாகர் சைடை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் அப்படி குக் வித் கோமாளி ஷோவுக்கு போனேன், அங்கே வந்து வினோத், மாகாப்பா, புகழ், அப்புறம் ஒரு பவுன்சர் பேர்லாம் சொல்கிறாரு. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அடித்தாங்க. அதாவது திவாகரை பொறுத்த வரைக்கும் வினோத் தனக்கு ஒரு பெரிய எதிரி. வினோத் வந்து தன்னை என்ன சொன்னாலுமே சின்னதாக ஏதாவது சொல்லிட்டா கூட அவரால் மற்றவங்க அவரை என்ன கலாய்ச்சாலும், அதாவது பொண்ணுங்க கலாய்ச்சா ஒத்துக்கு போவார். அதுவே வினோத் சின்னதாக ஒரு வேர்ட் சொன்னால் கூட அவரால் தாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஷூட்டிங்கில் ஏதாவது நடந்திருக்கலாம். அதனால் வினோத் கலாய்ச்சிருப்பார். அதுக்கு வந்து மாகாப்பாலாம் சும்மா எப்போதுமே மாகாப்பா, புகழ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசியிருக்கலாம். உடனே நம்ம திவாகருக்கு எப்படின்னா, அந்த சண்டை போட்ட நபர், அவருக்கு சப்போர்ட் பண்ண நபர் அப்படின்னு எல்லார் மேலேயும் ஒரு எலிகேஷன் வைப்பார் இல்லையா? அதை தான் வச்சிருக்காரு. ஸோ மாகாப்பா வந்து ஒரு இரும்பு ராடை எடுத்து திவாகர் காலை அடித்து உடச்சிட்டாராம். சின்னதாக தான் அடிபட்டிருக்கு, ஒருவேளை உள்காயமாக இருக்கும் போல இருக்குது. ஸோ அப்படி என்னை வந்து அடிச்சிட்டாரு, என்னை வந்து எல்லாரும் சேர்ந்து மிரட்டுறாங்க, என்னை வெர்பல் அப்யூஸ் பண்ணுறாங்க, கொன்னுருவேன்னு மிரட்டுறாங்க, அதனால நான் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. நம்ம எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் மாகாப்பா சைட் ஸ்டோரி என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஷோக்கு குக் வித் கோமாளி ஷோவுக்கு அவர் வரும்போது பெண்கள் கிட்ட அவர் தவறாக நடந்துக்கிட்டாரு. ஒரு பொண்ணுக்கிட்ட ஷோல்டரில் கை போட்டு அந்த பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு. அப்போ அவங்க புருஷனே கையெடு அப்படின்னு சொல்லும்போது அது நிஷா தான் அப்படின்றாங்க. ஸோ நிஷாவோட ஷோல்டரில் கை போட்டிருந்திருக்காரு. அப்போ நிஷாவோட ஹஸ்பண்ட் அங்கே இருக்கும்போது கையெடுறா என் பொண்டாட்டிடா அப்படின்னு அவர் சொல்லும்போது, இத்தனை நாள் நீங்கள் தானே வச்சுருந்தீங்க, ஒரு நாள் நான் வச்சுக்கிறேன், ஒரு நாள் நான் கை போட்டால் என்ன அப்படின்னு திவாகர் கேட்டதாகவும், அதுக்கு வினோத் இருந்துட்டு என்ன நீ பொண்ணுங்கிட்ட இப்படி தான் மிஸ்பிஹேவ் பண்ணுவியா அப்படின்னு வினோத் கேட்டதாகும். ஸோ வினோத் ஒரு விஷயத்த சொல்லிட்டாலே நம்ம திவாகரால் அதை தாங்க முடியாது. இவன்லாம் என்ன சொல்லலாமா, இவன் யார் என்ன சொல்கிறதுக்கு அப்படின்னு பிரச்சனைக்கு வருவார்களே இவர். அதனால் வினோத்துக்கும் திவாகருக்கும் கிளாஷ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மாகாப்பா, புகழ் இப்படின்னு இவங்க எல்லாருமே அந்த பிரச்சனையை நீங்கள் பண்ணது தப்பு தானே திவாகர், நீங்கள் கை எடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்க போய் இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு திரும்பிடுச்சு. திவாகர் வந்து மாகாப்பாவை சொல்கிறார், ஈஸியாரில் அவன் என்னெல்லாம் பண்ணான்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அலிகேஷன் வைக்கிறார் இல்லையா? இதெல்லாம் ரொம்ப கடுப்பாயிடுச்சு நம்ம மாகாப்பாவுக்கு. அண்ட் மாகாப்பா ஒய்ஃப் வந்துட்டு நிஷாக்கு பர்சனலாக கால் பண்ணி பேசினாங்களாம். அப்போ சொன்னாங்களாம், என்ன நிஷா அவன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, எனக்கு 17 வயசில் பசங்க இருக்காங்க, அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டதாகும். அண்ட் நிஷா வந்துட்டு ஒரு சேனலில் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. லைக் எனக்கு அவன் தம்பி மாதிரி தான், என் அக்கான்வான் தம்பி மாதிரி தான் நானும் நினைக்கிறேன், ஆனால் ரொம்ப வேர்ட்ஸ் விடுவான். இப்போ தான் நீ வளர்ந்து வந்துட்டுருக்க, இப்படிலாம் பேசாத, பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இவன் பண்ணுறது தப்பு தானே. என் ஹஸ்பண்ட் கிட்டே இத்தனை நாள் நீங்கள் வச்சுருந்தீங்க, ஒரு நாள் நான் வச்சுக்கிறேன் அப்படின்றதுலாம் தப்பு தானே. அண்ட் என் தம்பி மாதிரி தான் எனக்கு வந்து குரேஷி ஆகட்டும், புகழாகட்டும் எல்லாருமே என் தம்பி மாதிரி தான். அப்போ அதனால் எனக்காக அவனுங்க பேசுனதுக்கு இவர் திவாகர் வந்து தப்பாக பேசுகிறாரு. மாகாப்பா பற்றிலாம் பேசுகிறதுக்கு திவாகருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? மாகாப்பா எத்தனை ஷோ பண்ணுறான், அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கான், ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் 17 மணி நேரம் நின்று வேலை பார்த்துட்டு இருக்கான். இவனை மாதிரி சும்மாவா, இவன் தான் தேவையில்லாத கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணா அப்படின்னு நிஷா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கூட ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு திவாகர் போகும்போது அங்கே இருக்கிற ஹோஸ்ட் கேட்குறாரு, சார் நீங்கள் வந்து அவங்க கிட்ட ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டீங்களாமே, அதுக்கிட்ட எங்களுக்கு ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த டீமோட கேமராவே போய் உடைக்க போகிறது. அதாவது தான் மேலே ஒரு தவறு இருக்குது, தவறு இல்லாத மாதிரியே பில்டப் கொடுத்துட்டு இருந்தார். எவிடன்ஸ் எங்கள் கிட்ட இருக்குது, அந்த பொண்ணு சொன்னது எங்கள் கிட்ட இருக்குன்னு சொன்னால் உடனே கோவப்பட்டு, ஓ நீங்கள் என்னை தப்பாக பேசுகிறீங்களா, நீங்கள் எல்லாரும் என்னை வந்து இது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை பிடுங்க போறாரு. யாரா இவன் பைத்தியக்காரன், நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னா தப்பை அக்செப்ட் பண்ணிட்டு போ, ஆனால் தப்பே நடக்காத மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறதோ எல்லா சேனலையும் போய் நீ இன்டர்வியூ கொடுக்குறதுனால உன்னை நல்லவன்னு நாங்கள் நம்பிடுவோமா? இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே அவர் எல்லாம் தப்பு பண்ணுவார். அது கூட சின்ன சின்ன விஷயத்து கூட ஆர்கியூ பண்ணுவார். எனக்கு சாப்பாடு கம்மியாக வச்சுட்டாங்க, எனக்கு பொரியல் கம்மியாக வச்சுட்டாங்க, உடனே மக்களே இங்கே பாருங்க மக்களே, இவங்க என்கிட்ட மட்டும் இந்த அளவுக்கு பாரபட்சம் பார்க்குறாங்க, என்கிட்ட மட்டும் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு உடனே இல்லைன்னா பிக் பாஸ் கிட்ட போய், பிக் பாஸ் இங்கே பாருங்க பிக் பாஸ், இவனுங்க இப்படி தான் பிக் பாஸ் என்ன வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு வர. ஃப்ளர்ட்டிங் கான்செப்டே ரொம்ப தப்பு தான், பட் இதை வந்து ஷோ என்கரேஜ் பண்ணி இப்படி தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. அதை மாதிரி அவனும் திவாகரும் பண்ணதாகவே இருக்கட்டும். ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க அப்படின் போது அது உங்கள் மேலே தப்பு இருக்குன்னா சரி பேக் எடுக்கிறதுல என்ன இருக்குது, ஓகே நான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருந்துருக்கலாம். அதை வினோத் பேசிட்டாரு அப்படின் போது உடனே வினோத் நம்மளை தப்பாக ஃப்ரேம் பண்ணுறான் அப்படின்னு திவாகராக முடிவு பண்ணி திவாகர் மறுபடியும் பேச, அப்புறம் மாகாப்பா புகழ்னு எல்லாரும் பேச இந்த அளவுக்கு பிரச்சனை வளர்ந்துக்கிட்டு
போயிட்டுருக்கு. ரியாலிட்டி ஷோன்னு எடுத்துக்கிட்டாலே இதில் நீ பெஸ்ட்டு நான் பெஸ்ட்டு அப்படின்னு ப்ரூவ் பண்ண நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நிறைய ஈகோ கிளாஷ்க்கு வரவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ புகழ் இருக்கார், குரேஷி இருக்கார், அவங்களுக்குள்ளேயே யார் பெஸ்ட்டு அப்படின்னு அவங்க உள்ளுக்குள்ளே ஒன்றா இருக்கிற மாதிரி இருந்தாலும் தங்களோட பெர்ஃபார்மன்ஸை பெஸ்ட்டாக காமிக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. இப்படி தான் அந்த ஷோக்குள்ளேயும் ஒருத்தரை கலாய்க்கும் போது இன்னொருத்தர் பேசுவார். அந்த ஷோக்குள்ள எப்போதுமே நடக்கிறதான். இந்த குக் வித் கோமாளி ஷோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு 8 கோமாளி இருக்கானா அந்த கோமாளிக்குள்ளேயே கலாய்ச்சிக்குவாங்க, குக்கை கலாய்ப்பாங்க. அவங்க ஒருத்தரை கலாய்ச்சி ஒருத்தர் மேலே நான் பெருசுடா உன்னோட பெஸ்ட்டுன்னு காமிக்க ட்ரை பண்ணுவாங்க. திவாகர் ஏதாவது தப்பு பண்ணார்னா ஆப்வியஸாக வினோத் பேச தான் செய்வார். இப்படி தான் வினோத் இருப்பாருன்னு திவாகருக்கு தெரிஞ்சிருந்து இந்த ஷோக்கு நீங்கள் போயிருக்கவே கூடாது. தப்பும் பண்ணுவாராம், இவரை யாரும் கேட்கவும் கூடாதா, கேட்டால் அவங்களையே அவன் குடிப்பான், ஈஸியாரில் இத்தனை பொண்ணுங்க கூட இப்படிலாம் பிஹேவ் பண்ணா அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருப்பார். அதாவது எனக்கு 2 பக்கமும் செம்ம கோபம். அவனை பற்றி தெரிஞ்சதான் திவாகர் அவன் வந்து ஒரு கிறுக்கன். அந்த கிறுக்கனை நீங்கள் ஏன் வளர்த்து விடுறீங்க? எனக்கு அதுதான் கோபமாக இருக்குது. பிக் பாஸ் நீங்கள் எடுக்கும்போதே இப்படி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு பர்சன், அவனுக்கு என்ன தெரியும்? நடிக்க தெரியாது. நடிக்க தெரிஞ்ச மாதிரி கிறுக்குத்தனமாக பண்ணுறவனை தூக்கி உள்ளே போடுறீங்க. திறமைக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க, இப்படி இருக்கவங்களுக்கு தூக்கி உள்ளே போடுறீங்க. அப்போ இதை பார்த்து 4 பேர் இன்னும் கிறுக்கணுங்களாம் அப்படின்ற ஒரு வருத்தம் அது. ஆனால் அவனையே திருப்பியும் அதே திவாகர், ஆனால் அப்படிப்பட்ட நபரையே திருப்பியும் ஒரு ஷோக்கு கூப்பிட்டு அவரை நீங்கள் ஏன் ப்ரொமோட் பண்ணணும்? அவருக்குள்ளே என்ன இருக்குது நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு? அப்போ நீங்களே என்ன நினைக்கிறீங்க? இது மாதிரி கான்ட்ரவர்சிலாம் எதிர்பார்க்குறீங்க, அது பெரிய பஞ்சாயத்தில் கொண்டு போய் முடியுது. ஸோ உங்களோட பாயிண்டில் இந்த திவாகர் இஷ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.